முதலமைச்சர் விஜய் தலைமையில இன்னைக்கு ஒரு அதிரடி கைது நடவடிக்கையை எதிர்கட்சி தலைவரான உதயநிதி மேல தொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது தமிழகத்துல நிறைய இடங்கள்ல. இன்னொரு பக்கம் ஸ்வீட்டு வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடுற விஷயங்களும் நடக்குது. ரெண்டு பக்கமும் போராட்டங்கள் மாத்தி மாத்தி நடக்கிறத பார்க்க முடிஞ்சு. இதுல இந்த போராட்டங்களாக பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுல பொதுமக்கள் அவங்க போற அத்தியாவசிய தேவைக்கு போற நபர்களை போட்டு அடிக்கிறது, அவங்கள மிரட்டுறது, கடையை மூட சொல்றதுன்ற மாதிரி நிறைய சம்பவங்களும் நிறைய திருப்பங்களும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், உதயநிதி இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா கைது, அதிரடி நடவடிக்கை. ஏன்னா நேத்து தஞ்சாவூர்ல அந்த ஒரு போராட்டம் பண்ணாரு. அதுல போராட்டத்துல பாத்தீங்கன்னா காவேரிக்கு எதிரான ஒரு பிரச்சனைக்கு தான் போராட்டம் பண்றாரு. அதுல போராட்டம் பண்றது, கருத்து தெரிவிக்கிறது, எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் இருக்கு. அதுல உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அதை பத்தி பேசுறது நியாயம்தான். ஆனா காவிரி பேச வேண்டிய இடத்துல அவங்களுடைய தொண்டர்கள் திருஷான்றதுக்கும் அவருக்கு அதுக்கு ஒரு டைலாகா எடுத்துட்டு போய் ஒரு சமாளிச்சது இருக்கு இல்லையா, அந்த ஒரு டைலாக்கு, தண்ணி எங்க வரலனாலும் பரவாயில்ல அவருக்கு வரணும் அப்படின்றதா இருக்கட்டும், நான் காவிரியை சொன்னன்ற மாதிரி சமாளிச்சதா இருக்கட்டும், இது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு நேத்து. இது கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் மீடியா லெவலுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இன்னைக்கு அதிகாலையிலேயே பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களின் வீட்டுல, நீலாங்கரையில் இருக்கிற ஒரு வீட்டுல அரெஸ்ட் பண்றதுக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கு என்னமோ எஃப்ஐஆர் கொடுத்தது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தான். அங்கிருந்து போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வெளில நிக்கிறாங்க. அப்போ உதயநிதியோட மனைவியான கிருத்திகா பாத்தீங்கன்னா பேசும்போது, அவருக்கு இயற்கை உபாதை கழிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமா ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு இது ஒரு பக்கம் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட திமுகவோட தலைவர்கள்லாம் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்தாலுமே நாங்க கைது பண்ணியே ஆவோம், கைது நடவடிக்கை எடுத்தே ஆவோன்றதுல உறுதியா காவல்துறையினர் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கைதுமே பண்ணாங்க. ஏன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பேசின பேச்சுன்றது, தவறான பேச்சுன்றது எல்லாராலையும் கண்டிக்க கூடியது தான். அதனுடைய எதிர்பார்ப்பு தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இது கைது பண்ணியிருக்கிறாங்க. இது தவறான்னு கேட்டீங்களா? தவறு கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு எதிராக, எதுக்கு எதிராக யாரு பேசினாலுமே, ஒரு தவறுதலாக ஆபாசமாக பேசினாலுமே தவறு. அது எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், காமனான மக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சட்டம் என்பது எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் காமன். அதன் அடிப்படையில தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுல நிறைய போராட்டங்கள் நடந்தது, கைது இந்த மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமா. பட் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் தலைமையிலிருந்து ஒரு பக்கம் கேஸ், இதுக்கு நாங்க கைது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. பட் அங்க குறிய ஆவணங்கள் இல்லாத அது தள்ளி வைக்கப்பட்டது. அதுக்கு நடுவுலயே அவரை கைது பண்ணும்போது உள்ள போராட்டம் பண்றாங்க பாருங்க, வண்டிக்கு முன்னாடி உருண்டுகிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதுலயும் குறிப்பா பொது ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா காவல் ஆணையர் அமல்ராஜ் ஒருத்தரை போட்டு வெளுத்தாரு பாருங்க, வேற மாதிரி அது. ஏன்னா நீங்க போராட்டம் பண்ணுங்க, அதுக்குன்னு நீங்க ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ற மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணா சும்மாவா இருப்பாங்க? அவர் போட்டு வெளுத்ததுலாம் வேற மாதிரி. இன்னொரு பக்கம் எத்தனை வருஷமா நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது இந்த ஒரே ஒரு ஃபுட்டேஜ், ஒரே ஒரு கிளிப்பு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரு டைலாக் என்னன்னா, எடிட் பண்ணிட்டாங்க, அந்த கிளிப்பை எடிட் பண்ணி கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆனா நம்ம நேத்து பார்த்தவன் வீடியோல எங்கேயாவது எடிட் பண்ண மாதிரி தெரிஞ்சுதா? ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே டிஃபெண்ட் பண்றவங்க எல்லாருமே அது எடிட் பண்ணிருக்காங்க, ஏஐல எடிட் பண்ணிருக்காங்கன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எந்த இடத்துல எடுத்தாலுமே, எந்த இடத்துல போட்டு பார்த்தாலுமே அது அவர் சொன்ன ஃபுட்டேஜ் அப்படியே தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை இவர் சொல்றாரு, ஏமாத்த ட்ரை பண்றாரு. இப்ப இந்த சோசியல் மீடியா அப்படின்ற சோசியல் மீடியா இருந்ததால உதயநிதி என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருன்றது நமக்கு தெரியுது, எப்படி பேசிட்டு என்னென்ன மறைச்சிருக்காருன்ட்டு. ஆனா இதே சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்துல எத்தனை வருஷமா திமுக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எத்தனை இடத்தில் இந்த மாதிரி ஒரு தவறை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப சோசியல் மீடியா இருக்கிறதால வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்ப சோசியல் மீடியா இல்லாத காலத்துல எத்தனையோ பேரை, ஏன் நம்ம அம்மாவையா இருக்கலாம், நம்ம அப்பாவா இருக்கலாம், நம்ம தாத்தாவோட இருக்கலாம், யாரா வேணாலும் ஏமாத்திருப்பாங்க, அந்த லெவலுக்கு பண்ணியிருப்பாங்கன்றதுல மாற்றுக்கிறதுல. ஏன்னா இதுவே அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுக்கு முன்னாடி அவங்க பொய் சொன்னாங்களா அப்படின்றதே கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது நமக்கு. ஏன்னா அது நடந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளாகும். அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. இப்ப அதை நோக்கி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. இது இட் இஸ் நாட் ரைட். தெரிஞ்சுக்கோங்க மக்களே, வெட்ட வெளிச்சமா மாட்டின விஷயத்தையுமே இதை டீவியேட் பண்றாங்க,
பொய் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கட் காப்பி பேஸ்டும் பண்ணல, அவர் பேசினதான் சொல்றாரு. அதுவே வந்து ஒரு 24 மணி நேரம் 12 மணி நேரத்துல இவ்வளவு பெரிய பொய்ய வேற சொல்றாரு எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள். இவரை கைது பண்ணும்போது காமெடி கிமெடின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். சோ இதுல என்னன்னா, கைது பண்ணும்போது கூட ஒன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நான் தவறுதலா பேசிட்டேன், தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை டிஃபெண்டே பண்ணாம அவரும் சிரிச்சுக்கிட்டே அங்க சொல்லிட்டு சமாளிச்சாரு. ஆனா நான் அப்படிலாம் பேசவே இல்லைன்றது இன்னைக்கு வந்து சொல்றாரு. தவறு பண்ணன்றத உணரவே இல்லை. அதுக்குதான் கைது பண்ணி அவரை தஞ்சாவூர் வரையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது கூட சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், என்னப்பா ஏசி இல்லாம வண்டியில எடுத்துட்டு போறாங்க, ஏசி முக்கியம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒருத்தரை ஒரு பொதுமக்கள் அரெஸ்ட் பண்றீங்களா, உங்களுக்கு ஏசி போட்டு தான் கூட்டு போவீங்களா? அது என்ன, சட்டத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, ஏசி இல்லாம கூட்டு போறாங்களா? சோ சட்டம்னா அதுக்கு ஒரு வழிமுறைனா அதன் அடிப்படையில் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் தான் கூட்டு போவாங்க, அதன் அடிப்படையில் தான் கூட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு குற்றம்ன்ற மாதிரி பேசுறாங்க. இதை பேஸ் பண்ணி பல இடங்கள்ல போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போறாரு பைக்ல, அங்க போராட்டம் நடக்குது. அவர் வந்து ஏன்பா இப்படி பண்றீங்க, இடையூறு பண்றீங்கன்னு கேட்டவருக்கு பைக்கை தலையில தட்டுறாங்க, பைக்கை எட்டி ஒதிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இதை பண்றது யாருன்னா திமுகவினர் போராட்டம்ன்ற பேர்ல இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு அப்செட் ஆகி ரியாக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போறாரு. சோ நீங்க போராட்டம் பண்ணுவதும் சரி, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பண்ணணும். இவங்க அந்த இடத்துல பண்றது ஒரு ரவுடித்தனம். என்ன, அவர் நியாயமான கேள்வி கேட்கிறாரு, அவங்க போலீஸ் இருக்கிறாங்கன்றதுக்கு முன்னாடி அப்படி போட்டு அடிப்பது, இது பண்றது, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பல இடங்கள்ல கடையை மூடுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கடையை மூட சொல்றது, அவங்கள த்ரெட்டன் பண்றது, மிரட்டுறது, இதுக்கு பேர்லாம் என்ன மக்களே, நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் திமுக தரப்புல இருந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உதயநிதி கைது சரிதான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொண்டாட்டத்துல தாவேக்கானர் இருந்து நிறைய பொதுமக்கள் செலிப்ரேட் பண்றது பார்க்க முடியுது. சாக்லேட் கொடுக்குறாங்க, கேக்கு கொடுக்குறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்கன்ற மாதிரி இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக்கா தரப்புல இருந்து பல போராட்டங்கள் அவங்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி பேசினது தவறு. அதுலயும் குறிப்பா உதயநிதிக்கு வேற ஒரு டேக்லைன் கொடுத்து டேஷ் நிதி அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க, ஆபாச நிதி அப்படின்ற மாதிரி டேக்லைனை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தாவேக்கா தரப்புல இருந்து பயங்கரமான போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்க, இன்னொரு பக்கம் அதுக்கும் வந்து கொடுத்திருந்தாங்க. சாப்பாடுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல நிறுத்தி வைக்கப்பட்டு அங்க சாப்பாடு கொடுக்கப்பட்டு அவர் திரும்ப தஞ்சாவூருக்கு எடுத்துட்டு போற வழியில தான் கோர்ட்ல வந்து கேஸ் வருது விசாரணைக்கு. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, அவரை கைது பண்ணணும்ன்ற அவசியங்கள்ல எங்களுக்கு அவரை வந்து நீதிமன்ற காவல்ல எடுக்க போறதுல, அவரை விசாரிக்கணும், அந்த விசாரணைக்கு தான் நாங்க கூப்பிட்டு இருந்தோம், அதுக்கு கோஆபரேட் பண்ணணும்ன்ற மாதிரி தான் நாங்க போட்டிருக்கோன்ற மாதிரி தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்ல, அதுக்கு நீதிமன்றமும் அவரை வந்து இன்னைக்கே விடுவிச்சு ஆகணும், இன்னைக்கே அவரை ரிலீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்றோன்ற மாதிரி தமிழக அரசுமே சொல்லிட்டாங்க. இதுல தாவேக அரசு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி சட்டசபையில போய் பேசிடக்கூடாது, பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன கேள்வினா, 2 நாளுக்கு அப்புறம் சட்டசபை வரப்போது இப்படி எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சட்டசபை வருதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இப்படி பேசினது எவ்வளவு பெரிய தப்பு, அது தெரிஞ்சுதானே நீங்களும் பேசியிருக்கீங்கன்றது தானே பாயிண்ட் மக்களே. இது இவங்களுக்கு ஒரு காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் என்னென்னலாம் பேசியிருக்காரு நம்ம கூட சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஸ்டாலினா இருக்கட்டும், இன்னும் நிறைய திமுகவை சேர்ந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RS பாரதி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு திமுக தரப்புல இருந்து, எம்ஜிஆர் அப்போ நாங்க அதான் பண்ணோம், ஜெயலலிதா இருக்கும்போது அதான் பண்ணோம், எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அதான் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல யாரு மான்னாலும் நாங்க பண்றதுதான் பண்ணிட்டு இருப்போன்றதை நியாயப்படுத்துறாங்க. இதே ஒரு தவறான விஷயம். ஆபாசமாக பேசுவதோ மோசமான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவதோ தவறு, அது யாரா இருந்தாலுமே அது கண்டிக்கத்தக்கதுதான். அதை வந்து நாங்க பண்ணதை தப்புன்னு சொல்லாம அந்த தப்பை இவங்க நியாயப்படுத்துது என்ன மாதிரியான அரசியல்ன்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க மக்களே. பாருங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, யாரா இருந்தாலும் நம்ம அப்படி இத்தனை பேரை பார்த்துட்டு இத்தனை பேர்கிட்ட இப்படிதான் பேசியிருக்கோம், உங்ககிட்ட தான் பேசுவோம் போது அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் யாரும் அது எல்லையை மீறி ஒரு பெண்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதுக்கேத்த மாதிரி பேசணும் அப்படின்றத கத்துக்கணும். அதனுடைய அடிப்படையில தான் இருக்கு. இதை வந்து அவர் பேசக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு நரேட்டிவ் செட் பண்றான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நரேட்டிவ்லாம் செட் பண்ணல. அந்த இடத்துல போய் நீங்க பிரச்சாரம் பண்றது என்ன, போராட்டம் பண்றது என்ன, அதை பேசிட்டு வந்திருந்தாவே இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க அந்த இடத்துல போய் ஒண்ணு பண்ணிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அதனுடைய விளைவு தான் இது. அந்த ஒரே ஒரு சம்பவம் எப்படி உல்டாவாயிட்டு அது அழகா எப்படி
நமக்கு கன்வெர்ட் பண்ண முடியும்ன்றத டிவிக்கு பயங்கரமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதுல பாதிக்கப்பட்டது என்னமோ பொதுமக்கள் தான். இன்னொரு பக்கம் நிறைய பேர் இதுக்கு கண்டனமும் தெரிவிச்சு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுல குறிப்பா சண்முகம் அவர்கள், சிபிஐஎம், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுற நபர்கள் கட்சியிலே நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த கட்சி அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இதை மட்டும் திமுக நடவடிக்கை எடுத்துருவாங்களா? அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க முக்காவாசி பேரு இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க நிறைய இடத்துல. அப்ப எல்லாரையும் கட்சி விட்டு தூக்குற நிலைமைக்கு போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ அந்தந்த கட்சி அவங்கவுங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு வழிமுறைகளை எடுத்துட்டு வந்தா இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஆனா அந்த வழிமுறைகளை திமுக தரப்புல இருந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா தான் அவங்களுக்கு ஊறி போச்சு. அதை அப்படியே பேசி 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 ஒரு பழக்கமா போச்சு. இதுதான் இதுல கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழிச்சு அந்த சுத்தி குத்தி டிராவல் பண்ணி காலைல 10:45 அரெஸ்ட் பண்ணுது. 6:45 மணிக்கு எடுத்துட்டு வந்து உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு வந்து விசாரணை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து தெரியணும், ஏன்னா இந்த ஒரு விஷயம் எவ்வளவு மக்கள் இதை போராடுறாங்க, என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்றது இந்த ஒரு டிராவல் மூலியமா புரிஞ்சிருப்பார். இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்ல வர கருத்து என்னன்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தா நான் மற்ற ஆட்சியாளர்கள் மாதிரிலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அது யாரா இருந்தாலும் எனக்கு நான் கான்சிக்வன்சஸ் கொடுத்தே தீர்வேன், நீங்க பேசினதுக்கான விளைவை நீங்க பேஸ் பண்ணியே ஆகணும்ன்றத ரொம்ப தெளிவா இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பது திமுகவுக்கு ரொம்ப நல்லது. ஆக்கப்பூர்வமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா இப்போ மக்களுடைய சப்போர்ட் மெஜாரிட்டியா விஜய் பக்கம் அவர்கள் தான் இருக்குதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையும் இருக்கணும். ஆனா நீங்க போயிட்டு நிறைய இடத்துல ஸ்லிப் பண்ணி தப்பு இது பண்ணி நீங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறீங்க, அதை அழகா யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கும் இவர் உதயநிதி கைது செய்ததுக்கு போராட்டம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஐயா, போராட்டம் பண்றதுலாம் வேற யாரும் இல்ல, திமுக தரப்புல இருந்தா போராட்டங்கள் இதெல்லாம் பண்றாங்க. வாலண்டரியா கடையை மூட சொல்றது, இதெல்லாம் சொல்றது இவங்க. ஆனா மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. ஓகே, அதனால் யாரா இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக பேசும்போது கண்ணியத்துடன் கட்டுப்பாடுடன் பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு இந்த ஆட்சி யாரு பேசினாலும் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை எங்க இருக்குன்னா, தாவேக்காக எதிரில இருந்து வர்றதை விட தாவேக்கையில தான் எதிரியாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்களோ அவங்களுடைய எம்எல்ஏக்களோ அவங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் தான் இதுல நிறைய சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நல்லா அப்படியே எதிர்கட்சியா இருக்கிற திமுக தீவிரமா செயல்படுவாங்க. யாராவது என்ன பண்றானா பாரு, எடுன்ற மாதிரி தீவிரமா செயல்படுவாங்க. அப்போ நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட நீங்க இருக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா இப்ப இன்றைக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா, அதே மாதிரி உங்க கட்சியை சார்ந்த நபர்கள் பண்ணும்போது அதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்குது. அதுக்கேத்த மாதிரி தாவேக்காவினரும் செயல்பட்டா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்தப்ப ஒரு ட்வீட் ஒன்று வருது. யார் பக்கத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸ் நிவேதா பெத்ராஜ் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு ட்வீட்டை போடுறாங்க. புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்ற ஒரு திருக்குறளை போடுறாங்க. இந்த திருக்குறள் ஏன்பா இந்த சடனா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி கைதான தருணம், இவங்க ட்வீட் போட்ட தருணம் 10:52 AM. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு போய் செக் பண்ண பாத்தீங்கன்னா, பிறரை பற்றி புறம் கூறி பொய் சொல்லி வாழ்வதை விட மரணம் அடைவதே மேல். இங்க பொய் சொல்றதை விட மரணமே மேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாழ்வதை விட நற்பெயர் பெற்று அறத்துடன் வாழ்ந்து அடைவது வாழ்க்கைக்கே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கெட்ட பேரை வாங்குறதை விட ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு அறத்துடன் வாழ்ந்து அடையும் வாழ்க்கையே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விளக்கம் என்னன்னா, பிறர் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றி தீமையாக பேசுதல். ஒருத்தர் இல்லாத இடத்துல அவரை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனின் குணநலத்தை கெடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. உண்மையுடனும் அறத்துடன் வாழ்வதே உயர்ந்த நன்மையாக புகழும் தரும் அப்படின்றத இந்த நேரமா பார்த்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டும் வந்த இன்சிடென்ட்டும் எதை குறிக்குது, யாரை மீன் பண்ணுதுன்றது நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அவரை விசாரணை முடிச்சுட்டு அவங்க காவல் வெளியே விடணும். உதயநிதியை வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவர் வெளியே என்ன பேசுறார், என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இவங்க அவருக்கு எதிராக நடந்த கைதுக்கு போராட்டம் பண்றன்ற பேர்ல நிறைய இடத்த பொதுமக்களை டேமேஜ் பண்ற மாதிரி, பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற வகையில நிறைய செயல்முறைகள் நம்ம கண்ணில் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.